வணக்கங்களே. நிறைமாத கர்ப்பிணியான அவள் அக்கம்பக்கத்தினரால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அவளின் கணவருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. வேலையை முடித்துவிட்டு வேக வேகமாக ஓடினான் கோவிலுக்கு. இறைவனிடம் கைகூப்பி வேண்டினான். திடீரென இறைவன் அவன் முன் தோன்றி, உன் பிரார்த்தனை என்னவென்று என்னிடம் சொல், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதற்கு கைமாறாக நீ நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்றான் இறைவன். இறைவனின் கட்டளையும் ஏற்றுக்கொண்டு அவன் வேண்டுதலை இறைவனிடம் கூறினான். என் வேண்டுதல் என்னவென்றால், என் மனைவி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு ஆண் குழந்தைதான் பிறக்க வேண்டும், பெண் குழந்தை பிறக்கக்கூடாது என வேண்டியும் கொண்டான். இறைவனும் அவனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றினார். அதன் பிறகு அவனோ, உங்களது வேண்டுகோள் என்னவென்று கூறுங்கள் இறைவா என்று அவன் கேட்டான். அதற்கு அந்த இறைவனோ, என்னுடைய வேண்டுதலை நான் காலம் வரும்போது கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். சுமார் 25 வருடங்கள் கழித்து அவனின் கனவில் இறைவன் தோன்றி தன்னுடைய வேண்டுகோளை வைத்தார். அவன் மகன் திருமணத்தின் போது பெண் வீட்டாரிடம், நீ எவ்வளவு வரதட்சணை வாங்க வேண்டும் என்று தற்போது கணக்கு போட்டு வைத்துள்ளாயோ, தற்போது வாங்க வேண்டும் என திட்டம் போட்டு வைத்துள்ளாயோ, அதே வரதட்சணையை நீ கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீ அந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்துதான் உன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இறைவன் கூறினார். இதை கேட்டு அவன் அதிர்ந்து போனான். பெண் பிள்ளை பிறந்தால் வரதட்சணை தர வேண்டுமே என்றுதானே நான் உன்னிடம் ஆண் பிள்ளையை கேட்டேன். கேட்டது போலவே ஆண் பிள்ளையை கொடுத்துவிட்டு இப்படி ஒரு பாரத்தை என் தலையில் சுமத்துகிறாயே இறைவா என்று கதறினான். அதற்கு கோபமான அந்த இறைவன், நீ வணங்க பெண் தெய்வம் வேண்டும், உன்னை சுமக்க ஒரு பெண் வேண்டும், நீ திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண் வேண்டும், உன்னை அரவணைக்க ஒரு பெண் வேண்டும், உன்னை நினைத்தே உனக்காக உருக ஒரு பெண் வேண்டும், உன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கவும் ஒரு பெண் வேண்டும். உன் வாழ்க்கையில் பங்கு கொண்ட இத்தனை பெண்களுமே உனக்கு பாரமாக தெரியவில்லை. ஆனால் ஒன்றும் அறியாத அந்த பெண் சிசு மட்டும் எப்படி உனக்கு பாரமானது என்று கேட்டார். நீ எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் பெண்ணை பெற்றவர்கள் தர வேண்டும், ஆனால் உன்னிடம் யாரும் கேட்டுவிடக்கூடாது என்று நீ நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என இறைவன் கேட்டார். சற்று நேரம் யோசித்த அவன், என்ன செய்ததே, இறைவனாயிற்றே, வேறு வழி இல்லையே, சரி என ஒத்துக்கொண்டான். சரிங்க இறைவா, எனக்கு இன்னொரு வரம் வேண்டும் என்றான். அது என்ன வரம் என்று மீண்டும் கடவுள் ஆச்சரியமாக கேட்க, உங்கள் நிபந்தனையை என் மனைவி ஒத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் தான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்றான். ஐயோ அப்பா, ஆளவிடுறா சாமி, இது செல்லாது என, இது உன்னுடைய பிரச்சனையை அதை நீயே பார்த்துக்கொள், என்னை ஆளவிடு என இறைவன் சென்று விட்டார். வரதட்சணையை கேட்பதை நிறுத்தினாலே போதும், பெண் பிள்ளைகள் பாரமாக தெரியாது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.